ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையில இதுவரைக்கும் 29 பாட்டோட எளிமையான பொருளை பார்த்தோம். முதல் 5 பாட்டுல பாவ நோம்புன்னா என்ன அப்படின்னு தன்னோட தோழிகளுக்கு சொன்னா ஆண்டாள். முதல் பாட்டுல நாராயணனே கண்ணன், அவனே நமக்கு எல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி, 2வது பாட்டுல செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்னன்னு சொன்னான். 3வது பாட்டுல பகவான் பேரை பாடினோம்னா நல்ல நீர்வளம், நிலவளம், பால் வளம் இதெல்லாம் ஊருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். 4வது பாட்டுல மழை கடவுளுக்கு கட்டளை இடுகிறார். 5வது பாட்டுல மனசால, வாக்கால, செயலால கண்ணனையே நினைச்சு பாடி துண்டு செஞ்சா நம்ம பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னான். 6வது பாட்டுல இருந்து 15வது பாட்டு வரைக்கும் தன்னோட தோழிகளான பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய், கோது கலமுடைய பாவாய், மாமான் மகள், அம்மனாய், கோவலர்தம் பொற்கொடி, நற்செல்வன் தங்காய், போது அரி கண்ணினாய், நா உடையாய், இளம் கிளி அப்படின்னு 10 பேரை எழுப்பி அவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு 16வது பாட்டுல கண்ணன் வீட்டு காவலாளிங்க கிட்டையும், 17வது பாட்டுல கண்ணனோட அப்பா, அம்மா, அண்ணங்கிட்டையும் அனுமதி வாங்கி 18, 19, 20 இந்த 3 பாட்டுல கண்ணனோட மனைவி நப்பிண்ணைய வேண்டி, 21வது பாட்டுல கண்ணனை எழுப்பி, 22வது பாட்டுல அவனோட அருள் பார்வைய வேண்டி, 23வது பாட்டுல கண்ணனுடைய நடையழக பார்க்கணும்னு கேட்டு, 24வது பாட்டுல கண்ணனுக்கு ஆசீர்வாதம் அதாவது பல்லாண்டு பாடி, 25வது பாட்டுல உன்கிட்ட உன்னையே வேண்டி வந்தோம் அப்படின்னு சொல்லி, 26வது பாட்டுல நோம்புக்கு வேண்டிய பொருள்களை கேட்டு வாங்கி, 27வது பாட்டுல நோம்புக்கு அப்புறம் பரிசுகளை கேட்டு, 28வது பாட்டுல கண்ணன்கிட்ட சரணம் பண்ணி, 29வது பாட்டுல கண்ணனிடத்துல தொண்டை எப்பொழுதும் நீ ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டினாள். இதெல்லாம் ஆண்டாள் தன்னை எடைச்சியா மனசுல நினைச்சு அனுபவிச்சு பாடினது. இப்ப கடைசி பாட்டு 30வது பாட்ட படிக்கிற நமக்கெல்லாம் எல்லா நல்லதும் கிடைக்கும்னு பூமாதேவியான ஆண்டாள் ஆசீர்வாதம் பண்றா. எப்படின்னு பாப்போமா? கண்ணன் இந்த பூமியில இருந்தார்ல, அப்போ இடைப்பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல நோன்பு இருந்து கண்ணனோட சேர்ந்து அனுபவிச்சாங்க. அத ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நினைச்சு பாவை நோம்பா 30 பாட்டா பாடினாங்க. அந்த 30 பாட்ட ஒண்ணு விடாம இப்போ யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களுக்கு திருமாலோட அருளால எல்லா நல்லதும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அதாவது இடைச்சிகள் நோன்பு நோத்தாங்க. உண்மையில அவங்கதான் நோன்பு இருந்தது. ஆண்டாள் அதை நினைச்சு பாடினா, அவ மனசுல நினைச்சு பாட்டா பாடினா. ஆனா நாம நோம்பும் நோக்கல, மனசுல நினைச்சோம் பாடல. நாம ஏதோ வாயில வந்ததுன்னு திருப்பாவை பாட்ட அதனுடைய பொருள் கூட தெரியாம பாடிக்கிட்டு இருக்கோம். பசு பால் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டி இருக்கணும். ஆனா ஒரு பசுவுக்கு கண்ணுக்குட்டியே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க? வெக்கோல் எல்லாம் உள்ள வச்சு வெறுமன மேல தோளால சுத்தி ஒரு பொய் கண்ணுக்குட்டி, பொம்மை கண்ணுக்குட்டி அதை பக்கத்துல எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. இப்ப அந்த பசுமாடுக்கு நல்லாவே தெரியும் இது நம்ம குட்டி இல்லைன்னு. ஆனாலும் அந்த பசு என்ன பண்ணும்? பால் கொடுக்கும் இல்லையா? அது போல பாடுற நம்மளுக்கு ஆண்டாளை போல இடைச்சிகளை போல பக்தி இல்லைன்னாலும் பெருமாள் எல்லா நல்லதும் கொடுப்பார். ஏன்? ஆண்டாள் பாடின பாட்டை பாடினோம் இல்லையா? அதனால முதல்ல கண்ணன் இருக்கும் போது இடைச்சிகள் எப்படி நோன்பு நோத்தாங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்றா. கண்ணன் யார் தெரியுமா? அவர் தான் பார்க்கடலை கடைஞ்சவர். அப்படியா? என்ன கதை? இந்திரன் மகாலட்சுமி அம்மா மாலைய துர்வாசர் கொடுத்தப்ப அந்த மாலைய யானை மேல போட்டுட்டான்.
யானை அதை கீழே போட்டு காலில் மெரிச்சிடுச்சு. மகாலட்சுமி மாலையை யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அதனால துர்வாச முனிவருக்கு கோபம் வந்துடுச்சு. அவர் இந்திரனை பார்த்து, உன்னோட செல்வம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். இந்திரன் இப்ப ஏழையாயிட்டான். மகாவிஷ்ணு கிட்ட போய் அழுதான். மகாவிஷ்ணு ஒரு பக்கத்துல அசுரர்களையும் இன்னொரு பக்கத்துல தேவர்களையும் நின்றுகிட்டு பார்க்கடலை கடைய சொன்னார். கடையணும்னா மத்து வேணுமே, பெரிய மந்தர மலை, அதுதான் நடுவுல மத்து. சரி, கயிறு, வாசுகின்ற பாம்பு, அததான் கயிறு. அதை சுத்தி பார்க்கடலை தயிர் கடையறாப்புல கடைய சொன்னார். ஆனா அவங்க 2 பேருக்கும் சக்தியே இல்லை, அவங்களால முடியல, களைப்பாயிட்டாங்க. அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்ணார்? அவரே மலைக்கு கீழே ஆமையா போய் முதுகு கொடுத்தார். இல்லைன்னா மலை கீழே உட்கார்ந்துக்குமே. அதுக்கப்புறம் தேவர்கள் அசுரர்கள் அவர்களுக்கு உள்ள இருந்து அவரே பார்க்கடலை கடைஞ்சார். அப்போ அந்த பார்க்கடல்ல இருந்து எல்லா செல்வங்களும் வெளியில வந்தது. மகாலட்சுமி அம்மா கூட பார்க்கடல்ல இருந்து அப்பதான் வெளியில வந்தாங்க. அவங்க நேரா மகாவிஷ்ணு மார்புல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. கடைசியில அமிர்தம் வந்தது. அதை குடிச்சு தேவர்கள் எல்லாம் சாகாத வரத்தை பெற்று சக்தி உடையவங்களா ஆயிட்டாங்க. அசுரர்கள் பலம் இல்லாம போயிட்டாங்க. அந்த பகவானத்தான் சொல்றா. கப்பல் இருக்கிற பார்க்கடலை கடைஞ்ச மகாலட்சுமியோட கணவனை, அழகான கருப்பா பல பல பலன்னு சுருண்டு இருக்கிற தலைமுடி இருக்கிற கேசவனை, அந்த காலத்துல கண்ணனாக அவன் பிறந்தப்போ அழகான திங்கள் போல, திங்கள்னு சொன்ன சந்திரன், அந்த சந்திரனை போல குளிர்ச்சியா பிரகாசமான முகத்தோட இருக்கிற நல்ல நகை நட்டெல்லாம் போட்டிருக்கிற இடைப்பெண்கள் கண்ணங்கிட்ட போய் அவனை வேண்டி பிருந்தாவனத்துல அந்த கண்ணனுக்கு எல்லா தொண்டையும் செஞ்சு சந்தோஷப்பட்டாங்க. அந்த விஷயத்த குளிர்ச்சியான தாமர மாலைய போட்டிருக்கிற பட்டர்பிரான், அதாவது அந்தணர்களுக்கு தலைவரான பெரியாழ்வார், அந்த பெரியாழ்வாரோட பெண்ணான கோதை ஆண்டாள், அவ என்ன பண்ணா? அந்த அனுபவத்தை கூட்டம் கூட்டமா தமிழ் மாலை 30 பாட்டாக சொன்னாள். ஆண்டாள் சொன்ன பாடின அந்த 30 பாட்டை ஒண்ணு விடாம இப்போ இந்த காலத்துல பாடுற நம்ம போன்றவங்களுக்கு மலை போல 4 தோளோட சிவந்த கண்ணோட அழகான திருமுகத்தோட இருக்கிற மகாலட்சுமியோட சேர்ந்து இருக்கிற திருமாலுடைய அருளால எல்லா இடத்துலயும் எப்பவும் அவனுடைய திருவருள், அதாவது எல்லா மங்களங்கள் அப்படின்னா நல்ல அறிவு, செல்வம், நோயற்ற வாழ்வு, நல்ல மனைவி, கணவன், மக்கள், அது மாத்திரம் இல்ல நல்ல கிருஷ்ண பக்தி, அதெல்லாம் கிடைச்சி எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு பூமாதேவியான ஆண்டாளம்மா நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த 30 பாட்டு தமிழ் பாட்டு, எளிமையான பாட்டு. இது தெரியலன்னா நம்மள பூமாதேவி தாங்கி சுமக்கிறதே வீண் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு. நம்ம பாவங்களை போக்கக்கூடியது திருப்பாவை, பகவானுடைய பாதத்தை காட்டக்கூடியது திருப்பாவை. ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு, 30 பாட்டை ஒரு மாசத்துல மார்கழி மாசத்துல பாடுறோம் இல்லையா, அவ்வளவு எளிமையானது திருப்பாவை. அதுவும் கோதை பாடின தமிழ் பாட்டு, சாதாரண பாட்டு இல்ல, வேதத்துல இருக்கிறதெல்லாம் இருக்கிற பாட்டு தான் இந்த திருப்பாவை. இவ்வளவு உயர்ந்த இந்த 30 பாட்டை நாமும் கத்துக்கிட்டு எல்லாருக்கும் கத்து கொடுத்து தினமும் சொல்லி நல்ல கதிய அடையலாமா? திருப்பாவை எளிய கதை வடிவில் அப்படின்னு 30 நாள் கேட்டு அனுபவிச்சீங்க இல்லையா? வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலத் தன்தெரியல் பட்டர்பிரான் கோத சொன்ன
சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயரரங்கற்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.